அன்பு தோழமைகளுக்கு அடியேனின் மகிழ்ச்சி வணக்கங்கள். நம் தமிழ்நாட்டில் உதித்த எளிமையான பக்தி மார்க்கத்தை ஜாதி மத பேதமின்றி எல்லார் மனத்திலும் விதைத்து இறைவன் முன் அனைவரும் சமமே என்பதை நிரூபித்து காட்டிய மகான் ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த நாள் இன்று. அவரை பற்றி ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா அவர் 120 ஆண்டுகள் வாழ்ந்து ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி சென்றிருக்கிறார். வாங்க சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தார். தாயார் காந்திமதி அம்மாள், தந்தை கேசவ சோமயாஜி. இவர் செய்த மிகப்பெரிய சமூக சீர்திருத்தம் என்ன தெரியுமா நேயர்களே? தாழ்ந்த குலம் என்று கருதப்பட்ட மக்களை ஒன்றிணைத்து திருக்குலத்தார் என்று பெயரிட்டு கோவில்களில் வழிபட உரிமை வழங்கினார். இதில் என்ன பெரிய விசேஷம்? இதுதானே உங்கள் கேள்வி. இவர் எப்போ பிறந்தார் தெரியுமா? கிபி 1017 ஆண்டில் 1137 வரை வாழ்ந்தார். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவரோட தத்துவம் என்ன தெரியுமா? விசிஷ்டாத்வைதம், குவாலிஃபைடு நான் டியூவலிசம். அப்படின்னா நாராயணனே பரம்பொருள், அவர் பரமாத்மா, நாம் எல்லாம் ஜீவாத்மா, அவ்வளோதாங்க. ஹரிசனம் அயல்சனம் ரெண்டையும் சரிசமமாக பார்த்தவர்தான் இந்த ராமானுஜர். மனித மனம் வெளுக்க போராடினார். 1000 வருடங்களுக்கு முன் வைதீகமே சிறந்தது என்றிருந்த காலத்தில் பக்தி செய்வதில் ஜாதி மதம் எங்கே இருந்து வந்தது என்று முழங்கியவர். ஆதிசேஷன் அவதாரம் என்று போற்றப்படும் ஸ்ரீ ராமானுஜர் தன் குருவிடம் மந்திர உபதேசம் பெற வேண்டி பல முறை முயன்றார். ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு நடந்தே வந்தார். அந்த காலத்துலலாம் ஏதுங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸு? ஒரு முறை 2 முறை அல்ல அன்பர்களே, 18 முறை வந்திருக்கிறார். ஆனாலும் குரு அவருக்கு எந்த விதமான மந்திரத்தையும் உபதேசிக்கவே இல்லை. ஆனால் பாவங்க, ஒரு சிஷ்யன் இந்த அளவுக்கு விடாமுயற்சியோடு மீண்டும் மீண்டும் வருவதை பார்த்த குரு திருக்கோஷ்டியூர் நம்பிக்கை அவர் மேல் கருணை பிறக்கிறது. சரிப்பா, நான் நோக்கு ஒரு மந்திரத்தை உபதேசிக்கிறேன், ஆனால் இதை நீ யாரண்டையும் சொல்லப்படாது. மீறி சொன்னாய் என்றால் நீ நரகத்திற்குத்தான் செல்வாய் என்ற எச்சரிக்கையுடன் உபதேசம் செய்கிறார். ஒரே சந்தோஷம் ராமானுஜருக்கு. மந்திரம் தெரிஞ்ச உடனே நேராக விறுவிறுவிறுன்னு பக்கத்தில் உள்ள ஆலயத்திற்கு போகிறார். மேலே கோபுரத்தில் ஏறி, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, நீங்கள் மோட்சம் செல்ல வழி சொல்கிறேன் என்று சத்தமாக சொல்கிறார். உடனே கூட்டம் கூடி வருகிறது. பின்ன கூடாதாங்க, சொர்க்கத்திற்கு போக இவ்வளோ ஈஸியாக வழி இருக்கே அப்படின்னு பரபரப்பரவென்று மக்கள் கூடினர். ராமானுஜர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த மந்திரம் இதுதான்: ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. யாராவது இப்படி செய்வாங்களா? தான் நரகம் செல்வது உறுதி என்று தெரிந்தும் மற்றவர்கள் சொர்க்கம் செல்லட்டும் என்ற மனிதநேயம் யாருக்குங்க வரும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். புரட்சியாளர்கள், சமூக நீதிக்காக பாடுபட்டவர்கள், ஜாதி பாகுபாட்டை ஒழிக்க போராடியவர்கள், இந்த வரிசையில் நம் கண் முன்னே அண்ணல் அம்பேத்கர், முண்டாசு கவிஞன் பாரதி, பாரதிதாசன், விவேகானந்தர் தாம் நிற்பார்கள். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மக்களின் மனம் வெளுக்க போராடியவர் ராமானுஜர். அவரை பின்பற்றியே இவங்களும் சமூக நீதிக்காக பாடுபட்டார்கள். வைணவம் என்பது ஜாதி இல்லை, மனதார வேண்டுவது என்பதை நிரூபித்த புரட்சியாளர். அதுவும் எப்படி தெரியுமா? காவி அணிந்து புரட்சி செய்தவர், மதத்தை கடந்த மனிதர். அண்ணல் அம்பேத்கரே இவரை ஆன்மீக புரட்சியாளர் என்று சொல்லியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். மனிதர்களை படித்த மகான், சகல ஜீவராசிகளும் சமமே, அடுத்தவர் துன்பத்தில் பங்கு கொண்டு துயர் துடைப்பவனே மகான் என்று உணர வைத்தவர், நல்லறம் காக்க இல்லறத்திலிருந்து துறவரம் சென்ற மகான். அதனால் நமக்கெல்லாம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்பது போல இந்நன்னாளில் ராமானுஜரின் வழி நின்று புதியதோர் உலகம் செய்வோம், மனிதமும் செய்வோம். சேனலை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கிறேன்.